சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா ஒருவரை பற்றி மட்டுமல்ல, நான் 2 பேரை பற்றி உன்னிடத்தில் பேச வேண்டும். நான் பேச வந்திருக்கின்றவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இவர்கள் உன்னுடைய விதியை மாற்றி விடுவார்கள். நான் சொல்ல நினைக்கின்ற விஷயத்தை உன்னுடன் சரியாக சொல்லிவிட வேண்டும். இல்லை என்றால் உன் தலையெழுத்தை மாற்றும் செயலை இவர்கள் செய்து விடுவார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு செயலை உனக்கு இவர்கள் செய்யக்கூடாது என்றால் இந்த சாயப்பா இன்று இந்த விஷயத்தை உன் காதுகளில் கொண்டு போட்டே தீர வேண்டும். உன் செவிகளில் இந்த விஷயம் இன்று சேர்ந்துவிட வேண்டும். என் குழந்தைக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த சாயப்பா நான் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி முழுமையாக உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா நினைத்தால் எதையும் மாற்ற முடியும். இந்த அப்பா நினைத்தால் எதையும் உன் வாழ்க்கையிலிருந்து எடுக்கவும் முடியும். உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை கொடுப்பது, வேண்டாம் என்று நினைத்தால் அதை எடுத்து விடுவதும் அப்பாவிற்கு நன்றாக தெரிந்த விஷயம்தான். ஆனால் இப்பொழுது எல்லாமும் இந்த அப்பா சில விஷயங்களை பார்த்து பார்த்து தான் உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கின்றேன். பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் சொல்லிவிட்ட இந்த காலம் இனி முழுமையாக இந்த அப்பாவின் அருளை கொண்டு உன் வாழ்க்கை நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்க உனக்கு நடத்தப்படும் எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இருக்கும் இந்த நேரமும் காலமும் இந்த அப்பா இருந்து உனக்கு தர நினைக்கின்ற சில விஷயங்களில் உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா உன் வாழ்க்கையாக உன் வசமாக ஒப்படைக்க நினைப்பது எந்த விஷயத்தை பற்றி இது உன்னிடமிருந்து நான் பிரிக்க நினைப்பது எந்த விஷயத்தை பற்றி இது என்பதை நீ புரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் போதும். வரும் நாட்களில் உன்னால் எதையும் சரியாக கணிக்கவும் எதையும் உன்னால் சரியாக தெரியப்படுத்தவும் முடியும். அப்பாவிற்கு தன் குழந்தைகளை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தைகளை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நான் என்னவென்று உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். உனக்காக நான் சொல்லும் இது போன்ற நிலைகளை எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலும் நான் முழுக்க முழுக்க தெளிவோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கும் ஏது நடக்கும் இந்த அப்பாவின் அருளால் என்று யோசிப்பதற்கு முன்பாக நான் சொல்லப் போகின்ற இவரை பற்றிய சில விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டால் இனி உனக்கு நடப்பது என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும். இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போவது என்னவென்று முழுமையாக உனக்கு புரிந்துவிடும். நான் இருந்து உருவாக்கும் இந்த விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை பற்றி எல்லாமும் இந்த அப்பா பேச வேண்டிய அவசியம் எதனால் வந்திருக்கிறது என்பதை இனி நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் வருகின்ற இந்த நாட்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் வெள்ளந்தியாக என் குழந்தை நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய். எல்லோரையும் நல்லவர்களாக நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் சுற்றி இருக்கும் சில மனிதர்களுடைய உண்மையான முகங்கள் உனக்கு உடனடியாக தெரிந்து விடுவதில்லை. இவர்கள் உன்னிடத்தில் என்ன பேசுகிறார்கள், சுற்றி இருந்து மற்றவரிடத்தில் உன்னை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உனக்கு சரியாக தெரிந்து விடுவதில்லை. ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த அப்பா உனக்கு சொல்கின்ற ஒவ்வொன்றிலும் நீ எப்பொழுதும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உன்னை சோதனைக்கு ஆட்படுத்த நினைக்கும் இந்த மனிதர்கள் ஒரு காலமும் உன்னுடைய விருப்பங்களில் எல்லாம் எதுவுமே உனக்கு நடந்து விடாது. எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை உனக்கு கொடுத்து விடாது என்று நாம் சுயமாக சிந்திக்கிறோம் என்று, இந்த வாழ்க்கை நமக்கானது என்று நாம் தெளிவாக யோசிக்கின்றோமோ என்று நாம் விரும்புவதை நாம் நிச்சயமாக அடைந்து விட வேண்டும் என்று முயற்சிகளை நாம் சரியாக எடுக்கிறோம். அன்று இந்த வாழ்க்கை நீ கேட்ட நிலையில் உனக்கு தரக்கூடிய முழுமையை நிச்சயமாக கொடுத்து நிற்கும் என்பதை நீ மறக்காதே. நிச்சயமாக உனக்கு ஒவ்வொன்றையும் சந்தோஷமாக நடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது, அதற்கான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் எடுத்துவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன்னோடு இருக்க இந்த அப்பா நான் உன்னோடு துணை இருக்க நினைக்கும் இந்த நாட்கள் முழுக்க இனி உன்னை தொடர்ந்து வரும் அத்தனை நேரங்களையும் கவனமாக என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அப்பா இருந்து உனக்கு நடத்துவது
இந்த சூழ்நிலை நிச்சயமாக உனக்கு என்னவாக மாற்றுகிறது என்பது எல்லாமும் உன் கண் முன்னாலேயே உனக்கு நிகழ்ந்துவிடும். நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களிலும் உனக்கு மேலும் மேலும் பல தெளிவு கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே. மேலும் மேலும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் தேடி கிடைக்கின்ற சில விஷயங்களும் இனி கிடைக்கத்தான் வேண்டும். பல உண்மைகளை உணர்ந்து விட்டால், சில மனிதர்களை பற்றி நீ தெரிந்து கொண்டாலே உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இடையில் இருக்கின்ற சில காரணங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். சாயப்பா இருந்து நடத்துவதும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் மீட்டு கொடுப்பதும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய். அப்பா, இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனதாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிச்சயமாக நீ ஒவ்வொரு மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கிறாய் என்பதை நீ மறக்காதே. உன்னோடு நின்று நான் இருக்கும் இந்த நேரம் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த சாயப்பா உனக்கு நடத்த வேண்டும். இந்த அப்பா உன் வாழ்க்கையில் எதையும் உனக்கு சரியான முறையில் கொடுக்க வேண்டும். அப்பா, எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு மனிதர்களையும் நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன். தீய எண்ணங்களும் தீய சிந்தனைகளும் கொண்டு நிற்கும் இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு நிலையையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த சாயப்பா தருகின்ற சில மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இனி அடுத்தடுத்து நிகழ்த்தி கொடுக்கப்படும் என்பதை மறக்காதே. சாயப்பா இருக்க உனக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகளோடு வெளிச்சத்திற்கு வந்துத்தான் ஆக வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கும் தேவையற்ற இந்த மனிதர்களை யார் என்றும் நீ அடையாளம் காணத்தான் வேண்டும். எதையுமே நாம் விட்டுவிட்டோமானால், எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தொலைத்து விட்டோமானால், அந்த இடத்தில் நம் நம்பிக்கை முதலில் நம்மை விட்டு சென்று விட்டு நமக்கான விஷயங்களை நம்மை விட்டு முதலில் விலகிவிடும். எதுவென்றாலும் சாயப்பா சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரங்களை அதை நீ கவனமாக உணர்ந்து கொள்ள தயாராகி, உன்னோடு இந்த அப்பா சொல்லி நினைக்கும் இந்த விஷயங்களை ஒவ்வொன்றையும் நீ முடித்து கொள்ள தயாராகிவிடு. உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் வாழத்தான் வேண்டும். ஒன்றிலும் இந்த வாழ்க்கை நீ சரியாக எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்காதே. அப்பாவிருந்து உன்னை மாற்றும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லாமல் போகாது. நீ அதிகமாக யோசித்து கொண்டிருக்க கூடாது. சாயப்பா இருக்க இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை எல்லாம் நீ புரிந்து கொண்டு இவை ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமையிலும் உன்னை தேடி வரும் இந்த உண்மைகளுக்கு நிச்சயமாக நீ மதிப்பு கொடுக்க வேண்டும். வேறு வேலை இல்லையா சாயப்பாவிற்கு? எதற்காக ஒருவரை பற்றி சாயப்பா குறை சொல்லி கொண்டிருக்கிறார் என்று நீ சொல்லலாம். ஆனால் சாயப்பா முழுமையாக ஒருவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஒரு சில குழந்தைகள் இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற சில காரியங்கள் முழுமையாக இந்த அப்பா சோதனைப்படுத்துகிறது. முழுமையாக இந்த சாயப்பா உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் உன்னை யோசிக்க வைக்கிறது. எதனால் இவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள், என்ன காரணத்தினால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது, இவர்களுக்கு என்ன தேவை என்பது போன்ற பல சிந்தனைகளை இந்த சாயப்பாவிற்கு கொடுத்து விடுகிறது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த அப்பா சிந்தித்து சிந்தித்து அதிலும் யார் காரணம் என்று தெரிந்து கொண்டு நான் உன்னை தேடி வந்தால் இவர்கள்தான் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எப்பொழுதும் உன்னோடு பயணிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை பற்றி நான் குறை சொன்னால் நீ நம்புவாயா? இவர்கள்தான் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்று நான் சொன்னால் அதை நீ நம்புவாயா? நிச்சயமாக நீ நம்ப மாட்டாய். அதை மட்டுமல்ல, இவர்களை விட்டு நீ விலக வேண்டும் என்று சாயப்பா சொன்னால் அதை செய்வதற்கும் நீ யோசிப்பாய். ஆனால் வாழ்க்கை ஒவ்வொரு கஷ்டங்களையும் உனக்கு கொடுத்து விட்ட பிறகு கூட இதை நம்பாமல் செல்ல முடியாது. ஒவ்வொரு கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீ பார்த்துவிட்ட பிறகும் கூட இதை நிச்சயமாக நீ நம்பாமல் செல்லக்கூடாது. உன்னை சூழ்ந்து நடக்கும் எல்லா தீமைகளிலும் இவர்களுடைய பங்கு அதிகமானது. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இவர்கள் அதிகமான பங்கினை வகுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறக்காதே. இந்த சாயப்பா சொல்வது போல உன் வாழ்க்கையில் நடக்கும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்ட பிறகுதான் உன் முன்னால் வருகிறேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? இவர்கள் இதுவரையிலும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளாக்கி நிறுத்தி வைத்திருக்கிறது. எல்லாமும் போதும். உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் இனி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நீ உணர வேண்டும் என்பதை மறக்காதே. இவர்கள் யார் என்று ஒரு குழப்பத்தோடு நீ சுற்றி திரிகின்ற என்றால் நிச்சயமாக இதற்கு மேலும் நீ இப்படியே இருந்து கொண்டிருந்தால் மேலும் மேலும் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய மனது நொந்து போய் கொண்டு இருக்கும் என்பதை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, ஒரு பெண் உன்னை பற்றி பேச துடிக்கும் பேசிக்கொண்டிருக்கின்றாள்.
ஒவ்வொரு இடத்திலும் உன்னை பற்றி தவறான விஷயங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றாள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். இந்த பெண் பேசுவதற்கு பின்னால் இருக்கும் ஒரு உந்து சக்தியாக ஒரு ஆண் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். இவரை தூண்டி வைத்து இது போன்ற விஷயங்களை பேச வைத்து உனக்கு எதிராக காயை நகர்த்தி கொண்டிருக்கின்றார். எப்பொழுதும் ஒருவரை பற்றி, அதாவது உனக்கு தீங்கி நினைக்கின்ற ஒருவரை பற்றி உன்னிடத்தில் தவறுதலாக இன்னொருவர் பேசுகிறார் என்றால், அவரை பற்றி உன்னிடம் புறம் பேசுகிறார் என்றால், நீ அப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்று இருக்கிறது. நமக்காக ஏன் இவர்கள் இறக்கப்பட போகிறார்கள்? நமக்காக ஏன் இவர்கள் இன்னொருவர் பற்றி புறம் பேச வேண்டும்? அப்படியென்றால் ஏதோ ஒரு விஷயத்தில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாய் அப்பா சொல்லும் நிலையிலிருந்து எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் இந்த அப்பா உனக்கு கொடுக்கும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீ புரிந்து கொண்டால், இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தப்படும் சில விஷயங்களும் பிரச்சனைகளும் நிச்சயமாக உனக்கு தீர்வுகள் கிடைக்கும். எல்லோரையும் நம்பி விடுவதற்கு பதிலாக உன்னை சுற்றி நடக்கும் தீமைகளை நீ இப்பொழுதே முடித்து வைத்துவிடு. அல்லது போதும், உன்னை சுற்றி வரும் தீமைகளை நீ இப்படியே முடித்து வைத்து விட்டால் போதும், எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.